கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை மறுநாள் மண்டல பூஜை நடைபெற உள்ள நிலையில் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். நாளை மறுநாள் மண்டல பூஜை நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் அண்மை நாட்களில் சபரிமலை கோயிலில் பக்தர்களினுடைய வருகை அதிகரித்தே காணப்படுகிறது. ஆக மண்டல பூஜைக்காகவும் பக்தர்களினுடைய வருகையொட்டியும் கோயில் நிர்வாகம் சார்பில் தேவசம் போர்டு சார்பாக எடுக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள், பிரத்யேக ஏற்பாடுகள் என்னென்ன? கனகதாரா சபரிமலை ஐயப்பன் கோயிலை பொறுத்த அளவில் இன்றைய தினம் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் சபரிமலையிலும் இன்றைய தினம் கூட்டம் என்பது அதிகரித்து காண முடிகிறது. கடந்த சில நாட்களாக கூட்டம் என்பது நாளுக்கு 1 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்யும் அளவுக்கு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட்டம் சற்று குறைவாக இருந்த நிலையில் அதன் பிறகு ஒவ்வொரு நாட்களும் கூட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது. இனியும் 2 நாட்களே மண்டல பூஜைக்கு காலம் இருப்பதால் தொடர்ச்சியாக இனியும் 2 நாட்கள் பக்தர்கள் வருகை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நேற்றைய தினத்தை மட்டும் 1 லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் தரிசனம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றனர். மண்டல பூஜை என்பது நாளை மறுதினம் நடக்க இருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் 2 நாட்களில் இனியும் பக்தர்கள் அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் டிஜிபி ராபிடே சந்திரசேகர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை தினத்தை பொறுத்த அளவில் ஆன்லைனில் முன்பதிவு செய்த 30,000 பக்தர்களுக்கும் அதே போன்று ஸ்மார்ட் புக்கிங் மூலம் 2,000 பக்தர்களுக்கும் அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. அதே போன்று 27ஆம் தேதியை பொறுத்த அளவில் ஆன்லைனில் 35,000 பக்தர்களுக்கும் அதே போன்று ஸ்பாட் புக்கிங் மூலம் 2,000 பக்தர்களுக்கும் அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. இதே போன்று பெரிய பாதை வழியாக வரும் பக்தர்களுக்கும் கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக திருவாபரண பெட்டி என்பது ஏற்கனவே நேற்று முன்தினம் ஆவன்முக பார்த்தசாரதி கோவிலிலிருந்து புறப்பட்டது. அது வழிநடத்திடம் உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வரும் நிலையில் நாளை மாலை சரங்குத்தி பகுதிக்கு வருகிறது. அங்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் உற்சாகமாக அந்த வரவேற்பு என்பது அளிக்கப்படுகிறது. அதன் பிறகு சன்னிதானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சன்னிதானத்தில் வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் காலை ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு மண்டல பூஜை என்பது நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக வரும் நாட்களிலும் கூட்டம் அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதால் தொடர்ச்சியாக கட்டுப்பாடுகள், குறிப்பாக பக்தர்களின் எண்ணிக்கையில் ஒரு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.